லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஒரு சிலர் அவர் எங்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு கும்பிடுறாங்க. அவர் நம்மோடு மக்களோடு மக்களாக வாழ்ந்த மனிதர்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இங்க ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. பக்தி சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 யுகங்கள் சேர்ந்த கல்பம் எத்தனையோ காலங்காலமா இருக்கிற அனாதி அனந்தமாக இருக்கிற அந்த நம்மளுடைய காலத்திற்கே உண்டான ஒரு கடவுள் முருகப்பெருமான். அந்த மலையோடைய ஒரு கூழாங்கல்ல தான் அந்த மலை அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி நம்ம சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கோசரம் இது ஆரம்பிச்சது இந்த சினிமா, ஒரு தெலுங்கு சினிமாவில் அதுக்கப்புறம் வந்தது. அதில் ஒரு பைலைன் ஒன்று போட்டிருந்தது, பார்ன் இன் த நார்த் வர்ஷிப்ட் இன் த சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த தெலுங்கு சினிமாவுடைய பைலைனே நான் ஒத்துக்க மாட்டேன். முருகன் எங்கே கைலாய மலையில் பிறந்தாலும், அந்த மானசரோவர் பக்கத்தில் அந்த ஒரு சரவண பொய்கையில் பிறந்தாலும் அவர் ஒரு இடத்துக்கு சொந்தமானவர் கிடையாது. பைரவநாத்னு ஒரு இடத்துல ஒரு ஊர்ல சொல்றாங்கன்னா அது சிவன் இல்லைன்னு ஆயிடுமா? சாமுண்டின்னு ஒரு ஊர்ல நம்ம ஒரு சொல்றதுனால அவ துர்கை இல்லாம ஆயிடுமா? இப்போ கொற்றம், கொற்றவை, துர்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த 2 வார்த்தைக்கே நிறைய சம்பந்தம் உண்டு. முருகர் எல்லாருக்குமான கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம். கடவுளே எல்லாருக்குமான, முருகன் மாத்திரம் இல்லம்மா, கடவுள்னாலே முருகரை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்ல, அதுக்கான காரணம் என்ன? நமக்கு இருக்க ஆசைதான். ஏன்னா உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை பின் செல்லேன். அதுக்கு முதல் வார்த்தை எடுத்து கொடுக்கிறது எம்பெருமான் முருகன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் அஸ்வின் குமார் ஐயர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போதைக்கு சோசியல் மீடியாவை திறந்தோம் அப்படின்னாலே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் முருகர் தான். ஒரு சர்ச்சைக்குள்ளே வச்சிருக்காங்கன்னா அது நம்ம முருகரை தான். ஒரு சிலர் அவர் எங்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு கும்பிடுறாங்க. அவர் நம்மோடு மக்களோடு மக்களாக வாழ்ந்த மனிதர்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இங்க ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. பக்தி சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல சர்ச்சைக்குண்டான நாம தான் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். அவர் கலியுகத்துக்கு மாத்திரம் இல்ல, 4 யுகங்களுக்கும் சரி, இந்த 4 யுகங்கள் சேர்ந்த கல்பம் எத்தனையோ காலங்காலமா இருக்கிற அனாதி அனந்தமாக இருக்கிற அந்த நம்மளுடைய காலத்திற்கே உண்டான ஒரு கடவுள் முருகப்பெருமான். அதை நாம் ஏதோ சின்ன குழந்தைங்க நம்ம ஒரு பெரிய மலையோடைய ஒரு சின்ன கார்னர்ல உட்காந்துட்டு அந்த மலையோடைய ஒரு கூழாங்கல்ல தான் அந்த மலை அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி நம்ம சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இமயமலை முருகப்பெருமான். நாம அந்த இமயமலை ஓரமா இருக்கிற அந்த கூழாங்கல்லை பார்த்து சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுல சர்ச்சைக்கு ஒண்ணுமே கிடையாது. இது இப்போ நம்ம பார்க்கறது ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் செட் பண்றதுக்கோசரம் இது ஆரம்பிச்சது இந்த சினிமா, ஒரு தெலுங்கு சினிமாவில் அதுக்கப்புறம் வந்தது. அதுல ஒரு பைலைன் ஒன்று போட்டிருந்தது, பார்ன் இன் த நார்த் வர்ஷிப்ட் இன் த சவுத் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உடனே இங்க இருக்கிறவங்க அதுக்கு ரெபட் பண்ற மாதிரி, மறுப்பு சொல்ற மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு புது சினிமாவே இங்க ட்ரெய்லர் எடுத்து ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த தெலுங்கு சினிமாவுடைய பைலைனே நான் ஒத்துக்க மாட்டேன். முருகன் எங்க கைலாய மலையில பிறந்தாலும், அந்த மானசரோவர் பக்கத்துல அந்த ஒரு சரவண பொய்கையில பிறந்தாலும் அவர் ஒரு இடத்துக்கு சொந்தமானவர் கிடையாது. வர்ஷிப் இந்த சௌத உலகம் முழுக்க கொண்டாடுற எம்பெருமான் முருகன் நம்ம ஆசைக்குனால இது எங்க முருகன் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ வீட்டுல நம்ம ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்ணபிரானை பத்தி சொல்லும் பொழுது எங்க கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. சிவனை பத்தி நாயன்மார்கள்லாம் சொல்லும் போது எம்பெருமான்னு சொல்லலையா, எங்க கடவுள்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஆசைய உரிமை கொண்டாடுறோம். அந்த உரிமையை யாரும் தடுக்க முடியாது. நமக்கு முருகன் மேல இருக்கிற உரிமை மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. அது ஆசையினால, பக்தியினால வருது. ஆனா இதை ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியா எடுத்துன்னு போறதெல்லாம் பிதற்றல். நம்பர் 1. 2வது, இது என்ன சொன்னேன் இல்லையா, உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறவர் முருகன். ஏன்னா அன்னைக்கு நம்ம இப்ப அகண்ட பாரதம்னு சொல்லக்கூடிய, அன்னைக்கு பாரத தேசம் தழைத்தோங்கிய இடங்கள் இன்றைய ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு பிரம்மபுரின்னு சொல்லக்கூடிய மியான்மார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்போடியா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமானுடைய பக்தியும் முருகப்பெருமானுடைய ஐக்கனோகிராஃபி இங்கே இருந்திருக்கு. அந்த பக்தி பூஜை செய்ததற்கான தடயங்கள் இன்னைக்கும் இருக்கு. சில இடங்கள்ல இன்னைக்கும் அங்கேயும் பூஜை பண்றதுக்கான கோயில்கள் இருக்கு. இப்போ சக்தி பீட்டம் ஒன்று இருக்கு ஆப்கானிஸ்தான்ல, அங்க முருகப்பெருமானுடைய பக்தியும் செலுத்துறாங்க இன்னைக்கும், கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துக்கோ இல்லை ஒருவருக்கோ சொந்தமானவர் எங்க முருகப்பெருமான் கிடையாது. நாமெல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் நமக்கு சொந்தமானவர் கிடையாது.
நாமெல்லாம் அவருக்கு சொந்தமானவர். ஏன் நீங்க வந்து இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முருகனை பத்தி ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டிருக்கீங்களா? சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு, லார்ட் முருகா லண்டன் முருகான்னு, லண்டன்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு உண்டான பாட்டு. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா யூடியூப்லயே சார், இருக்கு, எனக்கு போய் தெரிஞ்சு பாருங்க. உங்களுடைய குரலே சூப்பரா இருக்கும். உங்க குரல நான் பாடினா முருகன் வந்து திட்டி உமாச்சி கண்ணை குத்தி அன்போடு சொல்லுவாங்க. வந்து திட்டுறவங்களை கூட முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாளைக்கு செய்வோம் அதை. இன்னைக்கு நம்ம வந்து பாட்டு பாட வேண்டியவங்க பாடணும், பேச வேண்டியவங்க பேசணும். திருத்தணியில இருந்தாலும் சரி, பழனியில இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட பூஜை உள்ள இருந்தாலும் சரி, முருகன் தான். அவர் வந்து நம்மளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கடவுள். ஒரு நெரேட்டிவ் ஆரம்பிச்சு தமிழ் இந்து மதத்தை சார்ந்த கடவுள்கள், அப்புறம் நம்மளுடைய வழிபாடுகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதை ஏலியனேட் பண்ணி இதுக்கும் சனாதன தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நெரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா வள்ளுவருக்கும் சனாதன தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு கிட்ட அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன். ஏன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வழிபாட்டிலேருந்து அவங்கள பிரித்து எடுத்துட்டாக்க அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள ஒரு செக்யூலர் ஃபிகராக காமிக்கலாம் அப்படிங்கிறது. நெரேட்டிவே என்னன்னாக்க, முருகன் சங்க காலத்தில் சொல்லக்கூடிய முருகன், சேயோன் என்று நாம் கொண்டாடக்கூடிய முருகன், அந்த முருகனுக்கும் ஸ்கந்தா, கார்த்திகேயா, குமாரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த முருகனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த ஒரு ரிஃப்ட் ஏற்படுத்துறாங்க. சார், இப்போ வந்து முருகன், கந்தன், குஹன் இது எல்லாமே நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இந்த பக்கம் ஸ்கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வருதுல, இதுதான் வந்து ஒரு நீங்க சொன்ன பேர்கள்லயே முருகன் ஏத்துக்கிறோம்னு சொன்னீங்க, குஹன் ஏத்துக்கிறோம்னு சொன்னீங்க, குமரன் ஏத்துக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த முருகன்கிற வார்த்தையை தவிர இந்த குஹன்கிறதும் குமரன் அப்படிங்கிறதுமே சம்ஸ்கிருத வார்த்தை. வேதங்கள்ல, உபனிஷத்துகள்ல, ஆகம சாஸ்திரங்கள்ல முருகனை பத்தி, புராணங்கள்ல முருகனை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள். குருகுஹம் அப்படிங்கிறது வந்து சுவாமிநாத சுவாமிக்கு முத்துசுவாமி தீட்சிதருடைய எல்லா பாட்டுலையும் அவர் முருகப்பெருமானை வந்து அவருடைய சிக்னேச்சரா வந்து எல்லா பாட்டுலையும் குருகுஹம்ங்கிற அந்த வார்த்தை வரும். சார், ஆனா இங்க கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, முருகன் வேற, கார்த்திகேயன் வேற. அதமா அது என்ன, எதை பேஸ் பண்ணி இது ஒரு நெரேட்டிவா நம்ம சொல்லணுங்கிறதுக்காக வரலாற்றுல இருக்கிற சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கிற நீங்க வந்து எதை எடுத்தாலும் சரி, இப்ப சிலப்பதிகாரத்துல கொற்றவை வருது. கொற்றவை வந்து நிலம் சார்ந்த எங்களுடைய ஐந்தணைகள் சார்ந்த ஒரு தேவதை அப்படின்னா கொற்றவை பூஜை, இங்க துர்கா பூஜை எப்படி பண்ணுவோமோ, துர்கா பூஜை எப்படி பண்ணுவோமோ வைதிகம் முறைப்படி அந்த மாதிரி ஒரு பூஜை தான் வந்து சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க கொற்றவைக்கு. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசமே கிடையாது. பேரை நம்ம வந்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்தி சொல்றோம் அப்படிங்கிறதுனால, பைரவநாத்னு ஒரு இடத்துல ஒரு ஊர்ல சொல்றாங்கன்னா அது சிவன் இல்லைன்னு ஆயிடுமா? சாமுண்டின்னு ஒரு ஊர்ல நம்ம ஒரு சொல்றதுனால அவ துர்கை இல்லாம ஆயிடுமா? இப்போ கொற்றம், கொற்றவை, துர்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு, இந்த ரெண்டு வார்த்தைக்கே நிறைய சம்பந்தம் உண்டு. இப்போ துர்கைங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, துர்க அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஒரு டினோஷன் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. துர்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி. இந்த மகாராஷ்டிரால துர்க அப்படின்னாக்க, அதே கொற்றம் அப்படின்னு என்ன, அதுவும் ஒரு கேசில் என்ன, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு 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 லாங் ஷாட்ல நம்ம வந்து சம்மந்தப்படுத்தக்கூடியது. அது மாதிரி பரிபாடல்ல முருகனை பற்றி நம்ம சொல்லும் பொழுதும் சரி, இதை நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். சங்க இலக்கியங்கள்ல அவ்வளவு மேற்கோள்கள் இருக்கு. அத்தனை மேற்கோள்கள்லையும் வந்து நாம் காட்டக்கூடியது வந்து பாண்டிய மன்னர்கள், பிற்காலத்தில் வந்த பாண்டிய மன்னர்கள் வந்து சுப்பிரமணியன்னு பேர் சொல்லியே அத்தனை நிபந்தங்கள் இருக்கு, அத்தனை கல்வெட்டுகள் இருக்கு. நம்ம எந்த இடத்துல அந்த டிஸ்டிங்ஷனை எடுத்துன்னு வரோம், எதனால, எதை பேஸ் பண்ணி? நமக்கு அதை பிரிச்சு பார்க்கணுங்கிற ஆசை ஒண்ணு இருக்குங்கிறதுனாலேயே மாத்திரம் அது உண்மை ஆயிடாது இல்லையா? உண்மை இல்லை. முருகர் வந்து எல்லாருக்குமான கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம். கடவுளே எல்லாருக்குமான, முருகன் மாத்திரம் இல்லைம்மா. கடவுள்னாலே ரிக்வேதம் என்ன சொல்லுது? ஏகம் சத்து விப்ராஹா பகுதா வதந்தி. ஒண்ணு சத்தியம்ங்கிறது, உண்மைங்கிறது ஒண்ணு. அதாவது கடவுள்ங்கிறது ஒண்ணுதான். தெரிந்தவ விப்ராஹா, அதாவது தெரியாதவர்கள் எல்லாம், மூடர்கள் எல்லாம் மாறி மாறி சொல்லுவாங்கன்னு சொல்லல. தெரிஞ்சவங்க, படிச்சவங்க வேற வேற மாதிரி சொல்றாங்கன்னு தான் சொல்றோம். ஸோ கடவுளே எல்லாருக்கும் உண்டானவர் தான். சார், கடவுள் எல்லாருக்குமே சொந்தமானவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். முருகரை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம்ல, அதுக்கான காரணம் என்ன? நமக்கு இருக்க ஆசைதான். ஏன்னா எல்லா கடவுள்கள் மேலேயும் நம்ம தமிழ்ல வந்து இல்லாத, அதாவது வழிபாட்டு வழிமுறைகள் கிடையாது, அவ்வளவு இருக்கு. இப்போ நீங்க வந்து திருமாலை பத்தி பாத்தீங்கன்னா, ஸ்ரீமன் நாராயணனை பத்தி 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு. அதை தவிர எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. எம்பெருமான் எங்க அப்பனை பத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவனை பத்தி பாத்தீங்கன்னாக்கா 12 திருமுறை இருக்கு. தேவாரம், திருவாசகம், அப்புறம் மாணிக்க வாசகர் அருளியது, நம்பியாண்டார் நம்பியார் அருளியது, 63 நாயன்மார்களும்
அதாவது ஒரு பெரிய கடல் இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம முருகனுக்கு ஆசையா நிறைய பண்ணியிருக்கோம். ஏன் அந்த வந்து முருகனும் தமிழும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இப்போ திருவிளையாடல் புராணத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு கதை என்னன்னாக்க, சிவசூத்திரங்கள் முதல்ல சிவனுடைய டமருகத்திலிருந்து வருது. உடுக்கையிலிருந்து ஒரு பக்கம் வரக்கூடிய ஒலி வந்து வடமொழி, இன்னொரு பக்கம் வரக்கூடிய ஒலி வந்து தமிழ். ஸோ நான் விளையாட்டா சொல்லுவாங்க, சிவனுக்கு ஒரு கண் சம்ஸ்கிருதம் வடமொழி, இன்னொரு கண் தமிழ் அப்படின்னாக்க மூணாவது கண் யாரு அப்படின்னா அதுதான் முருகப்பெருமானே. ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து வந்தவன் தானே எம்பெருமான் முருகன். அது வந்த உடனே அதுக்கப்புறமா நம்மளுடைய முதலாம் சங்க காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல நமக்கு இப்போ கையில இருக்கிற தமிழ் நூல்கள்ல இருக்கிறதுலையே பழச என்னது நமக்கு தெரிஞ்சது தொல்காப்பியம். அதுக்கு தொல்காப்பியம்னு ஏன் பேரு? பழமையானது, தொன்மையான காப்பியம். அது எழுதினவர் தொல்காப்பியருங்கிறாங்க. அது வந்து தொல்காப்பியர், அது தொன்மையான காப்பியம் எழுதியவர்கிறனால தொல்காப்பியர்னு சொல்றோம். அது வந்து அவர் வந்து அகத்தியருடைய ஒரு சீடர், ஒரு பல்வேறு சீடர்கள் ஒன்று. புராணங்கள் படி அவருடைய பேரு வேற. புராணத்து கதையே என்னன்னாக்க, அகத்தியத்தை முதன்மை நூலாக வைத்து எழுதியது தான் தொல்காப்பியம். ஓகே, ஸோ அகத்தியம் வந்து இதுக்கு முன்னூல், தொல்காப்பியத்துக்கு முன்னூல் அகத்தியம். அகத்தியத்தோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தொல்காப்பியத்தை வருது. ஆனால் அகத்தியம் இப்போ கையில் கிடைக்கல. ஏன்னா அது வந்து முதலாம் சங்க இரண்டாம் சங்க நூல் அப்படிங்கிறதுனால அது முதலாம் சங்க இரண்டாம் சங்க நூல்கள் எதுவுமே நம்ம கையில் இல்லை, மூன்றாம் சங்க நூல்கள் தான் கையில் இருக்கு. ஸோ அது நம்ம கையில் எதுவுமே கிடைக்கல. அது கிடைக்காத பொழுது அகத்தியருக்கு, அதாவது புராணங்கள் படி அகத்தியருக்கு தமிழை எடுத்துரைத்தவர் எம்பெருமான் முருகன். அதுல தான் முருகப்பெருமான் தமிழுக்குண்டான கடவுள்னு ஆறுது. இதே மாதிரி உங்களுக்கு நார்த் இந்தியாலேயும் ஒரு கதை இருக்கு. முருகப்பெருமான் தான் சான்ஸ்கிரிட்டுக்கு இன்னொரு வியாக்கரணம் எழுதி கொடுத்தாருன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த இரண்டு மொழிகளுக்கும் அதாவது தேவசாஸ்தாவான எம்பெருமான் முருகன் தான் வந்து ரெண்டு மொழிகளுக்குமே வந்து இன்சார்ஜ். அதுக்கு தமிழுக்கு அவர் செய்தது அவருடைய சீடர்களான அகத்தியர், அவருடைய பக்தர்களான நக்கீரர். ஏன்னா நக்கீரர் தான் முதல்ல எப்படி நம்ம வந்து நிறைய அவையார்கள். ஒரே ஒரு சந்தேகம், இப்ப பொதுவா அகத்தியருக்கு வந்து குரு முருகர்னு சொன்னீங்க, ஆனா நிறைய இடங்கள்ல அகத்தியருக்கான குருவா நம்ம சிவனை தானே பார்த்திருக்கோம். அகத்தியர் வழிபட்டது வந்து சிவனை தான், எம்பெருமானை தான். எம்பெருமானார் வந்து முருகன்கிட்ட வந்து அகத்தியருக்கு தமிழை எடுத்துரைத்து தமிழுக்கு நீ கூட நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நம்மளுடைய கதை, நம்மளுடைய வழக்கு அப்படி வருது. அதனால அகத்தியருக்கு குரு முருகன் தான், தமிழ் குரு முருகன் தான். தமிழ் வந்து அகத்தியருக்கு எடுத்துரைக்கிறது முருகன் தான். அவர் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அகத்தியம் வருது. ஸோ அகத்தியம் எழுதி அதே மாதிரி முருகனை வழிபட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முருகனுக்கு முதல்ல ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னாக்கா இலக்கியங்கள்ல திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதினது. அவர் தான் வந்து முருகனுடைய பல்வேறு கதைகளை வந்து ஒரு 6 பாகங்களாக பிரித்து 6 ஆற்றுப்படைங்கிறது வந்து தமிழ் பாடல்கள் ஒரு விதமான பாடல்கள். அந்த ஆற்றுப்படை பாடல்களில் வந்து திருமுருகாற்றுப்படையில் தான் வந்து உங்களுக்கு 6 படை வீடாக பிரித்து உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு மொத்தம் 6 படை வீடு நமக்கு வந்து பிரித்து கொடுத்து முருகனே இப்படி இந்த கதைகள்லாம் சொல்லி நம்ம வழிபடலான்னு சொன்னது. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை பின் செல்லேன். அதுக்கு வந்து முதல் வார்த்தை எடுத்து கொடுக்கறது வந்து எம்பெருமான் முருகன். இதெல்லாம் தான் அழகு. நீங்க கேட்டீங்க இல்லையா தமிழுக்கு ஏன் முருகன் அப்படின்னு, அதுக்கு வார்த்தை எடுத்து கொடுக்கறது முருகன். ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கேட்டதுனால சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நக்கீரருக்கு வந்து சிவனையன்றி வேற எதுவும், ஏன்னா அவர் வந்து சிவனால அருளப்பட்டவர், உங்களுக்கு தெரியும். சிவனையன்றி வேற யாரையும் நம்ம கும்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவருக்கு வந்து அப்ப வந்து சிவனும் முருகனும் வேறில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு திருவிளையாடல். அவரை வந்து ஒரு அரக்கி எடுத்து போய் அடைச்சி வச்சு அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் திருமுருகாற்றுப்படை பாடுறாரு. அப்பதான் அவருக்கு அந்த உணர்ச்சி வருது. அதாவது சிவனும் முருகனும் 2 வேற கிடையாது அப்படிங்கிறதே அதுல இருந்து தான் வருது. அதனால முருகப்பெருமான் வந்து அதுக்கப்புறமா ஔவையார் பாடல்கள், ஔவையார் வந்து பல்வேறு ஔவையார், நக்கீரரும் வந்து பல்வேறு நக்கீரர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2ஆம் பொதுயுகம் 2வது செஞ்சுரியிலேருந்து ஆரம்பிச்சு 12வது செஞ்சுரி வரைக்கும் பல்வேறு நக்கீரர்கள் இருந்த மாதிரி வரலாறு இருக்கு. அதே மாதிரி ஔவையார் 4-5 ஔவையார்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14வது செஞ்சுரி பொதுயுகம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து அவள் ஒரு நம்ம பார்க்குற மாதிரி நம்ம கேபி சுந்தராமல்லாம் பார்க்குவோம், அப்படி கிடையாது. ஒரு மிடில் ஏஜ்டு விரலியா தான் காமிக்கிறாங்க. ஒரு பாடர்னா பாட்டு பாடுறவர் பாணர், உங்க பாட்டு பாடி நடித்து ஆட்டமாடி கதை சொல்பவர்கள் விரலிகள். ஸோ ஔவையார் விரலியாக இருந்தாருங்கிறது ஒரு வழக்கு ஒன்று உண்டு, வரலாற்று வழக்கு. உங்களுக்கு முருகனுக்கும்
ஔவையாருக்கும் நடந்த விஷயங்கள் நிறைய தெரியும். அதன் பிறகு வரக்கூடியது உங்களுக்கு 16வது நூற்றாண்டு காலத்துல வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் உங்களுக்கு வந்து ஸ்கந்த புராணத்தை கந்த புராணம்னு எழுதுறாரு. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் அது கேட்கவே வேணாம். அப்படியே வந்து மழைமழையா கொட்டுறார். முத்தை திருபத்தி திருவிநகைன்னு ஆரம்பிச்சு திருப்புகழ். ஆனால் அந்த திருப்புகழ் நமக்கு முழுக்க கையில் கிடைக்கிறது போன செஞ்சுரியில் தான் கிடைச்சிருக்கு. நடுவில் நிறைய வழக்கொழிஞ்சு போயிருக்கு. தேடி கண்டுபிடிச்சு பல்வேறு மகானுபாவர்கள் நமக்கு வந்து கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து நாம் வந்து முருகனை கொண்டாடி இருக்கோம். வேறு மற்ற லாங்குவேஜ்லலாம் இந்த மாதிரி மொழியை வைத்து நம்ம கடவுளை கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதியாக இருக்கும், ஸ்தோத்திரமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தமிழ் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். அதுவும் முருகப்பெருமான ரொம்ப ஆசையாக ரொம்ப கொண்டாடி இருக்கோம். நம்ம முருகருக்கு வந்து எந்த அளவுக்கு தமிழ்ல பாடல்கள் இருக்கோ, எனக்கு தெரிஞ்ச முருகரை விட அதிகமான பாடல்கள் சிவபெருமானுக்கு இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா ஏன் முருகரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு இவர்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? சொல்றதா இருந்தா சிவனையும் தமிழ் கடவுள்னு சொல்லலாம். முருகனும் சிவனும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். முருகனா இருந்தாலும் சரி, என் திருமால் மாத்திரம் வேறையா? கடவுள் ஒருத்தர் தான். நம்ம அவரை திவ்ய பிரபந்தங்கள், அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் நமக்கு இத்தனை ஆழ்வார் பெருமக்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தமிழ் எல்லாத்தையுமே கொண்டாடி இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு அரையர் சேவை பார்க்க போனாலும் சரி, ஸ்ரீரங்கத்தில் பார்க்க என்ன ஒரு திருமால் கோயில்கள் பார்க்க போனாலும் சரி, தமிழ் அவ்வளவு இனிமையாக இருக்கும். அவ்வளவு இனிமையான தமிழ். ஸோ நம்ம எல்லாரையுமே கொண்டாடி இருக்கோம். ஏன் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம்னா, தமிழினுடைய வளர்ச்சி அந்த சங்க காலத்திலேருந்து தமிழ் சங்கங்களில் முருகனுக்கு இருந்த ஈடுபாடு, தமிழுக்காக முருகன் அவதாரம் எடுத்து பிரத்யட்சமாக முன்னாடி வந்து, ஏன் இப்போ நம்ம போன செஞ்சுரியில் வாரியார் சுவாமி, அதுக்கு முன்னாடி வள்ளலார் பெருமான், பாம்பன் சுவாமிகளுக்கு இன்றைக்கும் அவர் ஜிஹெச்சில் இருந்த அந்த ரூமில் வந்து முருகன் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு இருந்த அந்த ஆப்ரேஷன் ஆகக்கூடியதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அந்த வியாதியை ஒரே நைட்டில் போக்கினார்லாம் உண்டு. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.